இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, வரலட்சுமி விரதத்தை ஏன் கொண்டாட வேண்டும்? அதனை முறையாக எப்படி கொண்டாட வேண்டும்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதத்தை ஏன் கொண்டாட வேண்டும்னு சொன்னா, அந்த கேள்வியிலேயே விடை என்பதும் அமைந்திருக்கிறது. வரலட்சுமி என்று பெயர். வரங்களை அள்ளித் தரக்கூடிய மகாலட்சுமியை நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நோன்பு, இந்த விரதத்தின் மூலமாக லக்ஷ்மி தேவியானவள் நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் அள்ளி தருவாளாம். அதனால்தான் இந்த நோன்பினையை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் இந்த விரதத்தினை மேற்கொள்வார்கள். அந்த பெண்களுக்கு பக்கபலமாக, உறுதுணையாக அந்த இல்லத்து ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களுக்குரிய மொத்த உதவிகளையும், அதாவது இந்த மண்டப அலங்காரத்திலிருந்து, அம்பிகையை அலங்கரிப்பதிலிருந்து அனைத்து செயல்களிலும் அவர்கள் பக்கபலமாக துணை இருப்பார்கள். நல்லபடியாக அலங்கரித்து வைப்பார்கள். அதனை தொடர்ந்து இந்த பெண்கள் அந்த பூஜையை செய்வார்கள். குடும்பத்தோடு இணைந்து ஒரு பூஜையை செய்யும் பொழுது அதனுடைய பலன் என்பது தனித்துவமாகத்தானே இருக்கும். எல்லா வரங்களும் நமக்கு கிடைத்து விடும் அல்லவா? அந்த நோக்கத்தோடு தான் வரலட்சுமி விரதம் என்பது கொண்டாடப்படுகிறது. இதனை முறையாக எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், முதல் நாளே எல்லாத்தையும் வீடெல்லாம் ஃபுல்லா சுத்தம் பண்ணிடுவா. எல்லாம் ஒட்டடை அடிச்சு கிளீன் பண்ணி, எப்படி நம்ம ஒரு பொங்கல் பண்டிகைக்காக தயாராகிறோமோ அதுபோல் சிறப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடுவா. முதல் வாரத்திலிருந்து எல்லாத்தையும் வீட்டுல எல்லாம் சுத்தம் பண்ணினா வரலட்சுமி விரதம் வருது, வரலட்சுமி விரதம் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள் ஒரு ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, பிரதானமா ஒரு ஹால் எடுத்துட்டு அந்த ஹால்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பக்கவா எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, கிழக்கு நோக்கித்தான் இந்த கலசத்தினை வைக்க வேண்டும். அம்பிகைக்குரிய கலசத்தை அதற்கு முன்னதாக அந்த சுவற்றிலே, கிழக்கு நோக்கி அந்த சுவற்றிலே என்ன பண்ணுவான்னா, அம்பிகையினுடைய படத்தினை வரைவார்கள். முதல்ல என்ன பண்ணுவான்னா, அப்படியே கையாலேயே என்ன பண்ணுவா, அப்பெல்லாம் வெள்ளை தானே அடிச்சிருப்பா, ஒரு சுண்ணாம்பு அடிச்சிருப்பா, பெயிண்ட் பண்ணியிருப்பா. அந்த சுண்ணாம்புல போய் என்ன பண்ணுவான்னா, இவள் அழகாக படங்களை வரைவார்கள். எதனை கொண்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த காவியை வைத்து கொண்டு அந்த காவியை வச்சு அழகா அம்பாளினுடைய திருவுருவத்தை வரைவார்கள் அந்த நாட்களிலே. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மாடர்ன் வீடு ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் நம்ம டிஸ்டம்பர் பெயிண்ட்ங்கிற மாதிரிலாம் அடிச்சிடுறோம். அதனால இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி ஒரு படத்தினையே கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். ஒரு ஃப்ரேம் பண்ண அம்பாளினுடைய படத்தை கொண்டு வந்து பின்னாடி வச்சிடுறா. அதாவது அந்த சித்திரம் என்பது அங்கே இருக்க வேண்டும் சொல்ற. சித்திரம்னா ஒரு ஓவியம். ஒரு ஓவியம் என்பது பின்னால் இருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக ஒரு மண்டபத்தை செட் பண்ணணும் அம்பாளுக்குன்னு சொல்லி. அழகா ஒரு மண்டபம்னா ஒரு 4 கால்களை வைத்த ஒரு மண்டபத்தை வைக்க வேண்டும். அந்த மண்டபம் வந்து எங்க வீட்டுல இல்ல சார், நான் என்ன சார் பண்ணணும்னு கேட்டா, வீட்டுல ஒரு ஸ்டூல் அப்படிங்கிறது இருக்கும் தானே. ஸ்டூல் கூட வேண்டாம், ஒரு டேபிள் இருக்கும்ல. ஒரு டேபிள் அப்படிங்கிறது, டேபிள்ல 4 கால்ங்கிறது இருக்கும்ல. இந்த 4 கால்கள் தான் 4 தூண்கள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுண்டு, அந்த டேபிள் மேல அழகான ஒரு வஸ்திரத்தை எல்லாம் நீட்டா பண்ணி போட்டு, நல்லா சுத்தம் பண்ணிட்டு, ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு, சுற்றி என்ன பண்ணணும், நூலை வச்சு கட்டிட்டு, அந்த நூலிலே மாவிலையை கோர்க்க வேண்டும். மாவிலை சரத்தை சுற்றிலும் கட்டிவிட வேண்டும். அதற்கப்புறம் என்ன பண்ணணும் சொன்னா, வாழை கண்ணு. நீங்க பார்த்தோம்னா இந்த வரலட்சுமி விரதத்தை ஒட்டி நிறைய வாழை கண்ணு எல்லாம் மார்க்கெட்ல வித்துன்னு இருப்பா. முத நாளே விற்க ஆரம்பிச்சிடுவா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலையும், வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு காலையிலையும் பார்த்தோம்னா இந்த வாழை கண்களை விற்று கொண்டிருப்பார்கள். அந்த வாழை கன்றை வாங்கி கொண்டு வந்து, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா வாழை மரம் கட்ட மாட்டோமா, அந்த மாதிரி இந்த கன்று, வாழை கன்றுங்கிறது இருக்கு இல்லையா, அதனை கொண்டு வந்து அந்த மண்டபத்திலே கட்டிவிட வேண்டும். கதலி லலித ஸ்தம்பம் என்றே பெயர் அதற்கு. அழகா அந்த வாழை கண்களை கட்டிவிட்டோமானால் அந்த இடமானது பரிசுத்தமாகி விடுகிறது, மிகவும் சுத்தமடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். அதற்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த கலசத்திலே, அதாவது ஒரு கலசம்னா என்ன, ஒரு சொம்பு, ஒரு சொம்புல அழகா அந்த நாள்ல பார்த்தோம்னா அந்த சொம்புல வந்து ஃபுல்லா சுண்ணாம்பு பூசி இருப்பா. ஒரு சில பேர் இன்னைக்கு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, வெள்ளி குடமாக வைத்து விடுகிறாள். வெள்ளி சொம்பு அல்லது வெள்ளி குடம் இருந்ததுன்னா அதுல வந்து சுண்ணாம்பு பூச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில பேர் பித்தளை சொம்பு தான் வச்சிருப்பாங்க. எங்களுக்கு இன்னும் அந்த வசதி இல்லை, எங்களுக்கு வெள்ளியிலே வர வேண்டும் சொல்லிட்டு இந்த வருஷம் பிரார்த்தனை வச்சோம்னா அடுத்த வருட வரலட்சுமி விரதத்திற்குள்ளாக கண்டிப்பாக வெள்ளி குடமாகவே வாங்கி விடுவார்கள். ஆக ஒரு பித்தளை குடம் இருக்கு, ஒரு பித்தளை சொம்பு இருக்குன்னா கூட அது முழுக்க சுண்ணாம்பினை தடவி விட்டு, அந்த சுண்ணாம்பில அழகா கண்கள் மாதிரி இந்த காஜல் மையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அம்பாளுடைய கண்கள் போல் வரைந்து கொண்டு அந்த சொம்புக்குள்ள என்ன பண்ணணும்னா அரிசியை போட வேண்டும். 3/4 அரிசியை போட்டுட்டு அதற்குள்ளாக
ஒரு காயின், கோல்டு காயின் ஆகட்டும், சில்வர் காயின் ஆகட்டும், வெள்ளி காயின் ஆகட்டும், இந்த ரத்தினங்கள் அதெல்லாம் அது உள்ள போட்டுட்டு காது உள்ள கருவமணி எல்லாம் சொல்லுவா. அதுக்குரிய பொருட்கள்லாம் விற்பா. மஞ்சள் கிழங்கு, இந்த சுமங்கலிகளுக்குரிய பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ள போட்டுட்டு மேலே மாவிலையை வச்சு, தேங்காய் வச்சா தானே கலசம், மேலே மாவிலை தேங்காய் எல்லாம் வச்சு அழகா அம்பிகை மாதிரி ஒரு பாவாடை, சின்னதா அழகா ஒரு பாவாடை மாதிரி கட்டி, அந்த வரலட்சுமியினுடைய முகமே விற்கும். அந்த முகத்தை கொண்டு வந்து இந்த தேங்காய் மேல மாட்டி வச்சுட்டு, மேல மாலையெல்லாம் கலர் கலரா மாலையெல்லாம் போட்டுட்டு, பின்னாடி ஜட மாதிரி எல்லாம் செட் பண்ணி எல்லாம் அலங்காரம் பண்ணி வீட்டு வாசல்ல கொண்டு போய் வச்சு, அங்க வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி தீபாரதனையை பண்ணிட்டு, லட்சுமி தாயே எங்கள் வீட்டிற்குள் எழுந்தருள்வாய் என்று சொல்லி பாடிக்கொண்டு அம்பிகையை உள்ளே அழைத்து வர வேண்டும். இதை எப்ப அழைச்சுண்டு வரணும்னு சொன்னா, அந்த கோதூளி லக்னம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. கோதூளி லக்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாலை பொழுதிலே பசுமாடுகள் மேய்ச்சலுக்கு சென்று விட்டு திரும்பி வரக்கூடிய நேரம், அந்த நேரத்திலே அழைத்து வர வேண்டுமாம். அதுவரை நமக்கு பசியெல்லாம் தாங்காதுங்கிறதுனால என்ன பண்ணுவான்னா, அதுபோல் நினைத்து கொண்டு பசுமாடு அப்படிங்கிறதையும் நினைச்சுண்டு அந்த நேரத்தில் அம்பிகையை உள்ளே அழைத்து கொண்டு வந்து வைத்து, அந்த மண்டபத்திற்குள்ளாக அமர வைத்து, அம்பிகையை அமர வைத்து, அதற்குரிய பூஜா விதானங்களின்படி அம்பிகையே எழுந்தருள்வாய்ன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லி பூஜித்து நைவேத்தியங்கள்லாம் பண்ணிட்டு, சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களை லட்சுமி தாயாராக பாவித்து, அவர்களுக்கும் தாம்பூலங்களை அளித்து, அங்கே நைவேத்தியம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நைவேத்தியங்களை எல்லாவற்றையும் அவர்களுக்கும் தந்து நமஸ்கரிக்க வேண்டும். இதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த லக்ஷ்மி கடாட்சம் என்பது வீட்டிலே பெருகி கொண்டிருக்கும். அதுவும் அந்த அம்பிகைக்கு என்ன பெயர்? வரலட்சுமின்னே பெயர். வரமகாலட்சுமி, வரங்களை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமியாக அன்றைய தினத்திலே அம்பிகையானால் நம் இல்லத்திற்கு எழுந்தருளும் பொழுது நம் இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சத்திற்கு குறை என்பது இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. லக்ஷ்மி தேவியினுடைய அருளால் நாம் எல்லோரும் பலம் பெற்று வாழ வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.